ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் மை பிரைட் அபி. அண்ட் இவங்களோட வெட்டிங் ஃபெப்ரவரியிலே முடிஞ்சிச்சு. ஆனாலும் இவ்வளோ நாளாக நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணவே இல்லை. ஏன்னு தெரியுமா? பிகாஸ் இவ்வளோ நாள் என்னோடய கரியர்லேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெட்டிங்காக தான் இவங்களோடது இருந்தது. இதை நான் என்னோடய மேக்கப்புக்காக மட்டும் சொல்லலைங்க. அது வெட்டிங்காக இருக்கட்டும், ரிசப்ஷனாக இருக்கட்டும், அந்த கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருந்தாங்க இவங்க கல்யாணத்துக்கு. இவங்க நம்மக்கிட்ட மேரேஜ்க்காக பேசிக், அதாவது நார்மலான ஒரு மேக்கப் தான் புக் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே நான் பண்ணுற மேக்கப்பை பெஸ்ட்டாக பண்ணணும் அண்ட் அந்த ஒர்க்கை பார்த்து இன்னும் 2 கிளைண்ட்ஸ் புதுசாக கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பார்த்து பண்ணுவேன். அண்ட் கிளையண்ட் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரியே அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். பட் இவங்க கேஸில் நடந்ததே வேறங்க. இவங்க கேட்டது என்னமோ பேசிக்கான நார்மல் மேக்கப் தான். பட் அன்னைக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இல்லைனா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிற அந்த ஒரு மேக்கப் தான் நான் இவங்களுக்கு பண்ணேன். கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிடலாம், ஈவினிங் வர ரிசப்ஷன் இருக்குது, ஸோ ஸ்டேயும் ஈவினிங் வர இருக்கணுமேன்னு சொல்லி யோசித்து இந்த மாதிரி பண்ணேன். அண்ட் அந்த மாதிரி பண்ணதுக்கான ரிசல்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டிங்கில் நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் இந்த பிரைட் ரொம்பவே காமுங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஸ்மைலிங் மட்டும்தான். நான் இடையில கேட்குற 1-2 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு எகெயின் காம் ஆயிடுவாங்க. மேக்கப் தானே பண்ணுறாங்க, அதுக்கு எதுக்கு காற்றெல்லாம் வீசுகிறாங்கன்னு தானே நினைப்பீங்க. ஆமாங்க, காற்று தான் வீசுகிறேன். பிகாஸ் நான் அப்ளை பண்ண மாய்ஸ்சரைசர் கம் ப்ரைமர் ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஹைட்ரேஷனுக்காக வேண்டி தான் காற்று வீசிகிட்ருக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி அது ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டா அது நம்மளோட மேக்கப்பை லாங் ஸ்டேயாக நிற்கவும் விடாது, ஒரு மாதிரி பேட்சியான லுக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ பெட்டர் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னில் நல்லாவே அப்சர்வ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அப்சர்வ் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் பெட்டர். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு பண்ணுற மேக்கப் ஒவ்வொரு மாதிரிங்க. இவங்களுக்கு நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து தான் நான் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோஸை சுற்றிலுமே கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐப்ரோஸும் ஐஸும் தாங்க என்னோடய வீக் பாயிண்ட்டு. ரொம்ப நேரம் எடுத்துக்குவேன். ரொம்ப நேரம் எடுத்து தான் அந்த ஐப்ரோஸும் ஐயோட மேக்கப்புமே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதனாலேயே ஸ்டார்டிங்லேயே நான் ஐப்ரோஸும் ஐ மேக்கப்பும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் மேக்கப் போவேன். ஒவ்வொரு கிளையண்ட்ஸோட ஐப்ரோஸும் ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கும். பட் இவங்களோடது ரொம்பவே அழகாக நல்ல ஷேப்பாக இருந்தது. ஸோ என்னோடய ஒர்க்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஜஸ்ட் ஃபில் பண்ணி அந்த ஷேப்பை இன்னும் கொஞ்சம் நல்ல அழகாக காமிக்கிறது தான் என்னோடய ஒர்க்காக இருந்தது. ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம ஐ மேக்கப்புக்கு போயாச்சு. ஐ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட்டு கன்சீலர் அப்ளை பண்ணுறது தான். கன்சீலர் அப்ளை பண்ணி அதை நல்லா ஸ்மஜ் பண்ணிக்கலாம். என்னன்னே தெரியலங்க, இந்த 4-in-1 4-hour 52 HD கன்சீலருக்கு நான் அடிக்டே ஆகிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இதை வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் நினைக்கிற மாதிரியே ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வைக்க வேண்டிய ஐ லென்சஸை வைக்க மறந்துட்டேங்க. அதனால தான் இன்பிட்வீன் ஞாபகம் வந்ததுமே உடனே எடுத்து கிளையண்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அதுவும் ரொம்பவே சிம்பிளாக அப்ளை பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பார்த்தா அது உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க எவ்வளோ ஈஸியாக நான் ஐ லென்சஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு. ஐ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஆமாங்க, இவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் செகண்ட் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னமோ சின்னதாக அவங்களுக்கு பயமாயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நார்மலாக எப்பயும் போல் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் என்னங்க, பிரைடு ஹாப்பி தான். ஸோ ஐ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த வேலையாக நான் என்னோடய மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டேன். லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுமே 2-3 ட்ராப்ஸ் கண்ணீர் வர்றதெல்லாம் நார்மல் தாங்க. அதுக்கப்புறம் அது செட் ஆகிடும், ஓகே ஆயிரும். அதுக்கப்புறமா நான் எங்கே விட்டேனோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐலிட்ஸில் எகெயின் கன்சீலர்ஸை ஈவனாக அப்ளை பண்ணிட்டேன். ஆமாங்க, அது ஈவனாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்.
தென் ஐ ஷேடோ தான். ஸோ அவுட்டர் எட்ஜஸ்லலாம் ரொம்பவே லைட்டான கலர் அப்ளை பண்ணிவிட்டு இன்னர் எட்ஜஸில் கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் ஷிம்மர்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க ஐ மேக்கப்பே. இந்த வீடியோ பார்த்தாவே தெரியுங்க ஐ மேக்கப்புக்காக நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸுமே கல்யாணத்து அன்னைக்கு மட்டும்தாங்க மேக்கப்பே பண்ணுறது. ஸோ அன்னைக்கு தான் அழகாகவும் இருக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறது. அன்னைக்கு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகாகிறது நம்மளோட கடமை தானே. அதனால தான் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருப்பேங்க. அண்ட் இன் பிட்வீன் கிளைண்ட்கிட்டையும் அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுக்கிருவேன். ஓகேவான்னு சொல்லி. சில கிளைண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுறது பிடிக்கும், சில கிளைண்ட்ஸ்க்கு அவங்களுக்குனே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் நான் பண்ணுவேன். இது அவங்களோட டே, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். அதனால தான். ஆனால் இந்த கிளைண்ட் என்னென்னா என்கிட்ட எல்லாமே என்னோடய சைடில் விட்டுட்டாங்க. மேக்கப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடுங்க, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், நான் அழகாக இருக்கணும்க்கா, அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு எல்லாமே என் சைடில் விட்டுட்டாங்கங்க. ஸோ எல்லாமே என்னோடய சாய்ஸ் தான். அதனாலேயே நான் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டே இருந்தேங்க. சிலருக்கு ஷிம்மர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது என்னோடய ரிங் ஃபிங்கரில் ப்ளேஸ் பண்ணும்போது தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி தான் என்னோடய ரிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணியே ஷிம்மர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுவும் ரொம்பவே அழகாக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கண்ணுக்கு கீழே அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆரஞ்சு கன்சீலர்ஸ் வச்சு ஹைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்த இடம் எல்லாமே கன்சீலர் அப்ளை பண்ணதுமே அது அப்படியே ஹைட் ஆகிறது நீங்களே பார்க்க முடியும். நல்லாவே விசிபிளாகவே தெரியுங்க. பாருங்கள், ஆக்சுவலி இவங்களுக்கு அதிகமான டார்க் சர்க்கிள்ஸே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங்லேயே ஆரஞ்ச் கன்சீலர்ஸும் இவங்களோட ஷேடோட கொஞ்சம் டார்க்கான கன்சீலரும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எல்லாருக்குமே கம்பல்சரி ஆரஞ்ச் கன்சீலர் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. சிலருக்கு ரொம்பவே கம்மியான டார்க் ஷேட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்லலாம் அவங்க ஷேடை விட 2 ஷேட்ஸு டார்க்கரான கன்சீலர்ஸ் அப்ளை பண்ணாலே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி அப்ளை பண்ணது முடித்ததுமே அதை அப்படியே ஈவனாக ஃபுல் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நமக்கு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஈவனாகவும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இவங்களுக்கு நான் ஹெச்டி ஃபவுண்டேஷன் கூடயே இங்க்லா ட்ராப்ஸும் இன்க்ளூட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஸ்டேயும் கிடைக்கும், ஸ்மஜ் ப்ரூஃபாகவும் இருக்கும். நார்மலாக என்கிட்ட பேசிக் ரேஞ்சில் உள்ள சிம்பிள் மேக்கப் கேட்குற எல்லாருக்குமே ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணி நான் மேக்கப் பண்ணுவேன். பட் இவங்க கேஸில் அன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியலங்க. இங்க்லாட் மிக்ஸ் பண்ணி ஸ்டே ரொம்ப நேரம் இருக்கணும்னு சொல்லி நான் பார்த்து பண்ணது இவங்களோட கேஸில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது ஏன்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் நீங்களே பார்த்துப்பீங்க. ஆமாங்க, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டராகவே இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மேக்கப் எவ்வளோ அழகாக அவங்களோட ஸ்கின்னாக எவ்வளோ அழகாக சூப்பர்வாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி எப்பயுமே நம்ம மேக்கப் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்ச நேரத்தில் ஒரு வித்தின் 30 மினிட்ஸ்லேயே ஸ்கின்னோட அப்சர்வ் ஆக ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த மாதிரி அப்சர்வ் ஆகும்போது நம்ம போடுற ஒரு ஷேடு பிரைட்டராக இல்லை லைட்டராக போடுறது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குங்க. அப்படி போடும்போது தான் அந்த ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி முடிஞ்சு பேலன்ஸ் அவங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரோட ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்பயுமே அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டராக எனக்கு மேக்கப் வேணும்னு சொல்லி கேட்குற கிளையண்ட்ஸ்க்கு நீங்கள் அவங்களோட நெக் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி மேக்கப் பண்ணிடுங்க. ஸோ ஃபேஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காமிக்காது. இவங்களோட கேஸ்லேயும் நான் அதே தாங்க பண்ணேன். ஃபவுண்டேஷன் முடித்து காம்பேக்ட் போயாச்சு. காம்பேக்டையும் ஈவனாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஆமாங்க, இவங்க நான் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் எல்லாமே அப்ளை பண்ணி ஃபுல் ஃபேஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறது வரை ரொம்பவே காமாக உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குற அந்த ஒரு ஈகர்னஸ் என்ன தான் மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியே அவங்க காமிச்சிக்கல, கண்ணாடியும் பார்க்கலங்க. பிகாஸ் என் மேலே இருந்த அந்த ஒரு ட்ரஸ்ட்டு தான்.
ஸோ அதுக்காகவே தான் நான் ஒன்று ஒன்றா பார்த்து 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 அவங்க கேட்ட மாதிரியே மேக்கப் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாவே பெட்டராக பண்ணி கொடுத்துருந்தேங்க. காம்பேக்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சதுமே நான் அவங்களுக்கு டைரெக்டாக நோஸில் லைட்டாக கான்டோரிங் பண்ணி முடிச்சதுமே சீக்ஸில் ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு ஃபேஸ் ஸ்கல்ப்டிங் தேவைப்படலாங்க. பிகாஸ் ஆல்ரெடி இவங்களோட ஃபேஸு ஷேப்பாக தான் இருந்தது. ஸோ நார்மலாக நான் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு போயிட்டேங்க. எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஐஸ்க்கு ஐலைனரும் காஜலும் அப்ளை பண்ணிவிட்டு மஸ்காராவும் கூடவே அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. இவங்களுக்கு லேஷஸ் எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. ஆல்ரெடி இவங்களோட லேஷஸே இவங்களுக்கு போதுமானதாக இருந்து. ஸோ லேஷஸ் எக்ஸ்ட்ரா வைக்காமல் இவங்களுக்கு மஸ்காராலேயே நான் இவங்களோட லேஷஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா லிப்ஸ்க்கு லிப் லைனரும் லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னாவே வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் தான் இவங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் வரை அப்படியே இருந்ததுங்க. லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணி இவங்களோட மேக்கப் லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. கம்ப்ளீட் பண்ணி மேக்கப்பில் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணியாச்சுங்க. என்ன தான் நம்ம ஒரு கிளையண்ட்க்கு பார்த்து மேக்கப் பண்ணாலுமே லாஸ்ட்டில் ஃபைனல் லுக் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம மேக்கப் பிடிக்குமா பிடிக்காதாங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அதே பயந்தாங்க எனக்கும் இருந்தது. அதனாலேயே ரொம்ப பார்த்து தாங்க ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களும் ரொம்பவே அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு மெயினாக ஒரு காரணம் என்னென்னா, இவங்களோட மேக்கப்பில் சீக்கிரமே நான் முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு ரொம்ப நேரம் சும்மாவே தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். இது தாங்க அவங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. ஹேர் ஸ்டைல் பண்ணி சாரீ ட்ராப்பிங் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போட்டு விட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு விட்டதுக்கப்புறம் இப்படி தான் அவங்க இருந்தாங்க. நீங்களே இதில் பார்த்தா தெரியும், நான் அப்ளை பண்ண மேக்கப் அவங்களோட ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி அவங்க ஸ்கின்னு எவ்வளோ அழகாக க்ளோவாக ப்ரைட்டராக அவங்க கேட்ட மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்ணாடியை பார்த்ததும் ப்ரைடும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. இவங்களோட கல்யாணம் டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி ஸ்டேஜு கோயிலுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணி அதில் வச்சு தாங்க நடந்தது. மலையாளிஸோட ஸ்டைலில் தான் நடந்தது. பட் என்னென்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த வீடியோஸில் பார்த்தாலே தெரியும், அவங்க வெட்டிங்கும் 11 to 12:30 வரை இருந்ததுனால வெயிலும் ரொம்பவே அதிகமாக இருந்தது. பட் இதில் ஒரு மெயின் காரியம் என்னென்னா, நான் போட்டிருந்த மேக்கப்பு அவ்வளோ வெயில்லையுமே மெல்ட்டும் ஆகலை, அது எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்குமே நான் மேக்கப் சேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. அதே மேக்கப் தான். அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்படி தாங்க நான் பண்ண லாங் ஸ்டே மேக்கப் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ப்ரைடும் ஹாப்பி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்பவே ஹாப்பிங்க. என்னோடய மேக்கப் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.